ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா 10 விடுகதைகள் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தா பார்க்கலாம். முதல் விடுகதை. ஆடி ஆடி நடந்தான், அமைதியாக அதிர வைத்தான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா யானை. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா நீ பாதி நான் பாதி அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். இரண்டாவது விடுகதை. உருவத்தில் சிறியவன், உழைப்பில் பெரியவன். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா எறும்பு. போன பொதறிவு வீடியோவில் ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தேன்ல, இந்த இமேஜில் எத்தனை டால்ஃபின் இருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் எத்தனை டால்ஃபின் இருக்குது அப்படின்னா, நானே இப்போ தான் என்ன போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கும் டைமரை போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தமாக 15 டால்ஃபின் இருக்குது. இப்போ மூணாவது விடுகதை. அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பந்து. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாலாவது விடுகதை. மழையோடு வருகின்ற வெள்ளை புறாவை வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் வராது. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஈசல். யாருக்கெல்லாம் விடுகதை கடுஜோக்ஸ் எல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் விடுகதை பிடிக்கும், கடுஜோக்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். அஞ்சாவது விடுகதை. இருப்பது 2 கால், ஓடுவது குதிரை வேகம், ரெக்கை உண்டு பறக்காது. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா நெருப்பு கோழி. ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்துலு பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், நிஞ்சா ஹட்டோரி பிடிக்கும்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுக்கு ஓட் அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம். ஆறாவது விடுகதை. தலை இல்லாதவன், தலையை சுமப்பவன். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தலையணை. ஏழாவது விடுகதை. பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சீப்பு. எட்டாவது விடுகதை. 5 வீட்டிற்கு ஒரு முற்றம். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா உள்ளங்கையும் விரல்களும். ஒன்பதாவது விடுகதை. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அது என்ன? 1 2 3
அதோட விடை என்னன்னா நிழல். லாஸ்ட்டு 10வது விடுகதை. காற்றை குடித்து காற்றில் பறப்பான், அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பலூன். போன பொதறிவு வீடியோவில் சில ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்த்தோம்ல, இன்னைக்கு அதுக்கப்புறம் உள்ள சில ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்க்கலாமா? முதல் விளையாட்டாக படகோட்டம் பற்றி பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 படகோட்டம் நிகழ்வுகளோட பட்டியல் என்னென்னா இதோ சொல்கிறேன் பாருங்கள். ஆண்கள் 470, பெண்கள் 470. ஆண்கள் RX:X, பெண்கள் RS:X. 49 ER, ஃபின் 46 ER FX. லேசர், அதுக்கப்புறம் லேசர் ரேடியல், கடைசியாக நக்ரா 17. இவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் படப்பிடிப்பு. இந்த விளையாட்டில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலா 6 தனிப்பட்ட நிகழ்வுகளும் 3 குழு நிகழ்வுகளும் இருக்குதாம். தனிப்பட்ட நிகழ்வுகள் அந்த 6 இருக்குல்ல, அந்த 6 என்னென்னு பார்க்கலாம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், 10 மீட்டர் ஏர் ட்ரைபிள், 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல், 50 மீட்டர் ரைபிள் 3 நிலைகள், ஸ்கீட், ட்ராப். இவ்வளோதான். அதுக்கப்புறம் குழு நிகழ்வுகள் 3 இருக்குல்ல, அது என்னென்னா கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், கலப்பு 10 மீட்டர் ஏர் ட்ரைபிள், கலப்பு குழு பொறி. இவ்வளோதான். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒலிம்பிக் விளையாட்டு ஸ்கேட் போர்டிங். ஸ்கேட் போர்டிங்கில் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் இருக்குது. ஸ்கேட் போர்டிங் தெரு, அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டிங் பூங்கா. இவ்வளோதான். இப்போ அடுத்த ஒலிம்பிக் விளையாட்டா ஏறுதல். இதில் முன்னணி, வேகம், போல்டரிங்னு 3 துறைகள் இருக்குது. இப்போ கடைசியாக ஒரே ஒரு விளையாட்டை மட்டும் பார்த்துக்கலாம். உலாவல். 2020 ஒலிம்பிக் சர்ஃபிங் போட்டியில் 3 போட்டியாளர்களின் 5 ஹீட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து தலைக்கு தலை நாக் அவுட் நிலைகளும் இருக்குதாம். இவ்வளோதான் இந்த உலாவல் விளையாட்டை பற்றின செய்திகள். யாருக்கெல்லாம் விடுகதை வீடியோ ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸு, விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.